டீமன் ஸ்லேயர் சமகாலத்தில் வெளியான அட்டகாசமான அனிமேக்கள் லிஸ்ட்டில் டாப் 5ல் வரக்கூடிய ஒரு அனிமே. இந்த வீடியோவில் நீங்கள் ஏன் டீமன் ஸ்லேயர் கண்டிப்பாக பார்க்கணும், அதுக்கான 8 முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, பிரமிக்க வைக்கிற அனிமேஷன். தரமான அனிமேஷன் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிற ஆளா நீங்கள், அப்போ டீமன் ஸ்லேயர் உங்களுக்கானது. அட்டகாசமான அனிமேஷன், குறிப்பாக சண்டை காட்சிகளோட அனிமேஷன், அதை பார்க்கும்போது நம்மளையே மூச்சரிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். நம்பர் 2, எமோஷ்னல் கனெக்ட். ஒரு அனிமேன்னா அதில் வரக்கூடிய எமோஷன்ஸோட நம்ம தொடர்பு படுத்திக்க முடியணும். அதுதான் சராசரி அனிமேஷன்ஸில் இருந்து அனிமேஸை யுனிக்காக காட்டுது. அப்படிப்பட்ட உணர்ச்சிகள், அதாவது குடும்ப பாசம், தியாகம், தோல்வியை கண்டு துவளாத மன உறுதின்னு எல்லா உணர்ச்சிகளையும் உள்ளடக்கி கலக்கப்பட்ட ஒரு கலவையாக தான் டீமன் ஸ்லேயர் இருக்குது. ஒரு டீமனாக மாறின தன்னோட தங்கை நெசுகோவை எப்படியாவது திரும்ப மனுஷியாக மாற்றணும்னு டாஞ்சிரோங்கிற ஒரு சாதாரண பையன் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். அந்த தங்கை பாசம் தான் கதையோட அடிநாதம். இவங்க பாசத்துக்கு முன்னாடி பாசமலரே தோற்று தான் போகும்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையே இல்லைங்க. நம்பர் 3, கேரக்டர்ஸ் கனெக்ஷன். பொதுவாக சில கதைகளில் கொசன்னு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், ஆனால் அதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் டீமன் ஸ்லேயரில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா ரிசர்ச் பண்ணி செதுக்கி உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்குன்னு சொந்த உணர்வுகள், போராட்டங்கள்னு எல்லாமே பார்க்குறவங்க மனசுக்கு நேரடியாக கடத்தப்படுறது இந்த சீரீஸோட தனிச்சிறப்பு. நம்பர் 4, காம்ப்ளெக்ஸ் ஆன்டகானிஸ்ட்ஸ். சீரீஸோட ஆரம்பத்தில் பார்த்தா டீமன்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் நடக்கிற சண்டை தான் இதோட கதைன்னு சாதாரணமாக தெரியும். ஆனால் வில்லன்களான டீமன்களோட சோகமான பின்னணி கதை அவங்க மேலேயும் பார்க்குறவங்கள பரிதாபப்பட வைக்கும். வில்லன்களை இந்த சீரீஸ் வரையறுத்திருக்கிற விதம், த வேர்ல்ட் இஸ் நாட் ஆல் பிளாக் அண்ட் ஒயிட், இட்ஸ் ஜஸ்ட் கிரே அப்படிங்கிற பிரபலமான வாசகத்தை நினைவூட்டுது. அதாவது நல்லது கெட்டதுன்னு நம்ம எதையுமே உறுதியாக ஒதுக்கிட முடியாது. அதை விட ஆழமாக இந்த சமூகத்தில் வேற ஒன்றும் இருக்குது அப்படின்னு நமக்கு உணர்த்துகிற வகையில் இந்த கதை இருக்கும். நம்பர் 5, வலுவான நட்புறவோட முக்கியத்துவம். முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு மத்தியில் இருக்கிற நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பில் டீம் ஒர்க், சப்போர்ட், போட்டி எல்லாமே இருக்க வேண்டியது ஏன் முக்கியம், அது மூலமாக எப்படி ஒருத்தரை மேம்படுத்திக்க உதவ முடியும்னு சொல்லிக் கொடுக்குது டீமன் ஸ்லேயர். நம்பர் 6, ஜப்பானிய கலாச்சாரம். ஜப்பானிய பழங்கால கலாச்சாரத்தோட அடிப்படையில் இந்த கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு. சீரீஸ் முழுக்கவே ஜப்பானிய நாட்டுப்புற கதைகளோட அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் அதுக்கு ஏற்ற கலாச்சார சூழலை சீரீஸ் முழுக்கவே பார்க்கலாம். நம்பர் 7, த்ரில்லிங்கான ஆக்ஷன் காட்சிகளோட தீவிரமும் இதில் காட்டப்படுற தனித்துவமான சண்டை பாணியும் ரொம்பவே மெஸ்மரைசிங்காக இருக்குது. ஆக்ஷன் அனிமேஸ் மேலே ஆர்வமுள்ள ரசிகர்களுக்கு டீமன் ஸ்லேயர் கட்டாயம் ஒரு நல்ல விருந்தாக இருக்கும். நம்பர் 8, வாழ்க்கை மேலே டீமன் ஸ்லேயர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். டீமன் ஸ்லேயர் விடாமுயற்சி, இரக்க குணம், மற்றவங்களோட நிலைமையை புரிஞ்சிக்க வேண்டியது ஏன் முக்கியம், இப்படி இன்னும் பல வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்மளோட ஆள் மனசில் பதிய வைக்கும். அந்த அளவுக்கு இந்த சீரீஸோட காட்சி அமைப்புகள், கதாபாத்திரங்கள் இருக்கும். ஆக மொத்தம் அற்புதமான அனிமேஷன், உணர்ச்சிகரமான ஸ்டோரி டெல்லிங், வலுவான கேரக்டர்ஸ்னு பல விஷயங்கள் நிரம்பிய டீமன் ஸ்லேயர் கட்டாயமாக எல்லாருமே தவறாமல் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அனிமேங்க. இப்படிப்பட்ட டீமன் ஸ்லேயரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அம்சம், ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுன்னு தவறாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.